ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ஒரு பிளான்ட் நர்சரி டூர் தான் பார்க்க போகிறோம். அது எர்விங்கில் இருக்கிற டொவான்ஸ் நர்சரி. எனக்கு எப்போவுமே வந்துட்டு இந்த நர்சரி வர்றது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் வெஜிடபிள் சீட்ஸு அப்புறம் பிளான்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதேமாதிரி பூவெல்லாம் கூட வந்து நம்ம ஊரில் பார்க்குற சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட நம்ம இங்கே பார்க்கலாம். நிறையா ஜாஸ்மின் வெரைட்டிஸ் அதெல்லாம் கூட இங்கே நிறைய கிடைக்கும். இது ஆக்சுவலி வந்து ஏஷியன்ஸ் ஓன் பண்ணுற ஒரு நர்சரி. ஸோ சைனீஸ் பிளான்ஸ் எல்லாம் கூட நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. அவங்களோட லாங்குவேஜில் கூட அதை லேபிள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு என்னென்னா, சில பிளான்ஸுக்கெலாம் வந்து நம்ம ஊர் பேர் கூட போட்டிருந்தாங்க. நம்ம ஊர்னால் இந்த நிறைய இந்த தெலுங்கு நேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த தோசைக்காய்னு ஒரு வெஜிடபிள் இருக்குது, அது வந்து அந்த தோசைக்காய்னே போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ பிளான்ஸில் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. பெரினியல், ஆனுவல். அது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஆனுவல்ஸும் நிறைய இருந்தது, பெரினியல் பிளான்ஸும் நிறையா இருந்தது. பெரினியல்ஸ் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வருன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்தது. ஆனால் கம்பேர்ட் டு மற்ற நர்சரி வந்து இங்கே நல்லாவே சீப்பாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸும் வச்சுருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் ரேர் ஃப்ரூட் ட்ரீஸ், நார்மல் ஷாப்ஸ்லாம் கிடைக்காத இந்த ரேர் ஃப்ரூட் லைக் இந்த ஜுஜிபி, அந்த ட்ரீ வச்சுருந்தாங்க நிறையா. அதுவும் இல்லாமல் இந்த லெமனே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த நிறைய ட்ராபிக்கல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த ஹைபிஸ்கஸ் பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ரெட்டும் ஒயிட்டெல்லாம் கூட இருந்தது. ஃப்ரூட் ட்ரீஸ் மட்டுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு ஃப்ரூட்லேயே நிறைய வெரைட்டிஸ், லைக் நிறைய ஆப்பிள் ட்ரீஸ், அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர் ட்ரீ, அந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஆனுவல் பிளான்ஸ், நிறைய ஜீனியாஸ், பெட்யூனியாஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ஸ்ட்ராபெரி அதுவும் இருந்தது. அதுவும் நாங்கள் ஒரு 2-3 எடுத்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெகி மார்ட்டின்னு ஒரு ரோஸ், அது ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். அப்படியே மார்க்கெட் ப்ளேஸில் பார்த்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பட் இங்கே வந்து $18 கிடச்சிது. அது வந்து எடுத்துட்டோம். இல்லை, அந்த போகன்வில்லா நம்ம இந்தியாவில் பார்க்குற அந்த பிங்க், ரெட், ஒயிட் இந்த கலர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கரி லீஃப் பிளான்ஸ் அதுவும் நிறையா வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் இருந்துச்சு. இப்போ இது நம்ம பார்க்குறது ஆல்மோஸ்ட் $45 என்னமோ போட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் சின்னதெல்லாம் வந்து $20 இருந்துச்சு. இது ஒரு அழகான ஒரு வைன் பிளான்ட். இது வந்து ஊரில் எல்லோ கலரில் இருக்கும், அதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இந்த குட்டி மினி ஆரஞ்சு ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. குட்டி ஆரஞ்சு காட்டுக்கிட்டாங்க. கிராஃப்டட். ரோஸஸும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து ஒரு ஃபேமஸான பன்னீர் ரோஸ் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. கரி லீவ்ஸ் நிறைய குட்டி குட்டியாக நிறைய இருந்துச்சு. பட் அவங்க வந்து இதெல்லாம் செல் பண்ணுறதுக்கு இல்லை, இதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் செல் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஜாஸ்மின் செடி நிறைய வச்சுருந்தாங்க. அது புஷ் நினைக்கிறேன்ல, புஷ்ஷஸ். அப்புறம் சிலதெல்லாம் கொஞ்சம் வைனாக கூட வருதுன்னு நினைக்கிறேன். அந்த வெரைட்டிஸ் பிங்க் ஜாஸ்மின், அப்புறம் அந்த ரெகுலர் அந்த குண்டு மல்லியா அந்த மாதிரி ஜாஸ்மின்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் வந்து நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோஸஸில் கூட நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பனானா பிளான்ட் அதுவும் நிறைய இருந்துச்சு.
ஆனால் எல்லாமே ஃப்ரூட் வருமானு தெரியல. அதுவும் இங்கே டெக்ஸஸ் கிளைமேட்டுக்கு வந்து ஆக்சுவலி அவ்வளோ வர்றதில்லை. இந்தியன் நீம் பாருங்கள், அது கூட வச்சுருக்காங்க. என்ன இங்கே சில இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பனானா ட்ரீ, இந்த நீம், அப்புறம் ஈவன் மேங்கோலாம் கூட வைக்கிறாங்க வீட்டில். அப்புறம் வின்டரில் வந்து உள்ள கராஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல ஸ்ப்ரிங்கில் வெளியில் எடுத்து வைப்பாங்க. ஆனாலும் அது வந்து அது ஃப்ரூட் கொடுக்குமான்றது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஃப்ரூட்லாம் கிடச்சிச்சு அப்படின்வாங்க. அது பயங்கரமாக அதை சேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், வெத்தலை, நம்ம பீட்டல் லீஃப். இதுவுமே நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு செடி எடுத்தோம். சரி, அது வந்து ஆக்சுவலி கோல்டுக்கெலாம் கூட நல்லதுன்றாங்கல்ல. சரி, நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் இந்த ஒரு மூசா பெனானா அப்படின்னு ஒன்று, அதுவும் ட்ரை பண்ணேன். அந்த லீஃபே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் ஃப்ரூட் வருமானு தெரியல. சரி, சும்மா ட்ரை பண்ணலான்னு அதை எடுத்தோம். அப்புறம் பப்பாயா அதுவும் வச்சுருந்தாங்க. நான் வந்து இது சீட்லேருந்து வளர்த்துருக்கேன். ஆனால் ஓரளவுக்கு வரும். அதுக்கப்புறமேல அப்புறம் வின்டர் வந்தால் போயிடும். இது ஒரு ட்ராபிக்கல் ட்ரீன்றனால. அப்புறம் நிறைய ஹர்ப்ஸ் இருந்துச்சு. முக்கியமாக துளசி எல்லாம் இருந்தது. ஸோ அதுவும் எடுத்தோம். அதுக்கப்புறமேல் வந்து ஒரு சில செடி எனக்கு ஊரில் பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் ஞாபகம் இல்லை. அப்புறம் பிரண்டை இருந்தது. அப்புறம் இந்த இந்தியன் எக் பிளான்ட் வெரைட்டிஸும், நம்ம சின்ன கத்திரிக்காய், பெருசு, இது வல்லாரை. ஸோ அதெல்லாம் கூட நான் எடுத்தேன். பிரண்டை, வல்லாரை இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை எடுத்தேன். அப்புறம் நம்மளோட சில்லிஸ், இதெல்லாம் பெல் பெப்பர், அப்புறம் நம்ம இந்தியன் சில்லி இதெல்லாம் எடுத்தோம். ஓரளவுக்கு வெஜிடபிள் பிளான்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் பக்கம் வந்திருக்கோம். ஸோ அங்கேயும் நிறைய ரோஸஸ், அப்புறம் ஜீனியாஸ் நிறையா இருந்தது. ஆனால் நான் அதை எடுக்கல. நான் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக வெயிட்டிங். நிறைய ரோசஸ் இருந்துச்சு, பட் பூங்க அவ்வளோ இருக்கல. ஒரு சில ரோசஸில் தான் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ஐ திங்க் இப்போ தான் ஏர்லி ஸ்ப்ரிங்ன்றனால அது மெதுவாக வரும்னு நினைக்கிறேன். திருப்பியும் வந்து நாங்கள் இன்னொரு சைட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அந்த சைடு வந்தோம். அங்கே தான் வந்து இந்த கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய் அதெல்லாம் இருந்தது. இங்கே ஒயிட் கத்திரிக்காய் பாருங்கள், அது இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் ஹர்ப்ஸ். ஸோ அதெல்லாம் கூட கொஞ்சம் என்கிட்ட இல்லாததெல்லாம் கொஞ்சம் எடுத்தேன். ஐ திங்க் சம்மரில் வந்திருந்தால் இன்னும் நிறைய வெரைட்டிஸும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இடம்லாம் காலியாக தான் இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த பம்கின், ஸ்குவாஷ், அப்புறம் ஜுக்கினி அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அவரை வந்து 2-3 டைப் இருந்துச்சு. அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த லாங் பீன்ஸ் இதெல்லாம் கூட இருந்தது. ஒரு சில இதெல்லாம் எடுத்தோம். ஏன்னா நிறையா வைக்கிற ஐடியா இல்லை இந்த வருஷம் எனக்கு. ஸோ அந்த இருக்கிற ஸ்பேஸில் எனக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அது மட்டும் பார்த்து எடுத்தேன். அதுக்கப்புறம் சில சீட்ஸ்லேருந்தும் நான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ அதுவும் வைக்கணும். அதுக்கும் எனக்கு ஸ்பேஸ் வேணும். இதெல்லாம் வந்து பெப்பர் வெரைட்டி, ரெட் பெப்பர், எல்லோ, க்ரீன் அந்த வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் நான் ஒரு சிலது எடுத்தேன். நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து என்னோடய ஹால் காட்டுறேன், என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு. இது வந்து ரெட் பெப்பர், தக்காளி செடி கூட நிறைய இருந்துச்சு. அந்த செரி டொமேட்டோஸ் அதுவும் நிறையா இருந்தது. அதுலேயே நிறைய கலர்ஃபுல் இருந்துச்சு. அதுக்கப்புறமே ரோமா டொமேட்டோஸ். இது எங்கள் வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது இங்கே வர்றதுக்கு, இந்த நர்சரி. ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு இது இங்கே வர்றது வந்து வர்த்தா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வர்த் தான். ஏன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்க லோஸோ ஹோம் டிப்போலையோ நமக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாமல் ப்ரைஸும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த டொமேட்டோஸ்லாம் 150
எனி செடிங்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமாக வெஜிடபிள் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து 185 போட்டிருந்தாங்க. ஆனால் ஃப்ளாட் ரேட்டுன்னு ஒரு ட்ரே ஃபுல்லாக நம்ம வாங்கினோன்னா 150 வருது. ஸோ நல்ல டீல் தான் அது. ஒரு ட்ரே வந்து $27 அப்படின்ற மாதிரி. இது தாங்க நான் வாங்கின செடிங்கெல்லாம். நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கினேன், கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு ட்ரேயில் வந்து 18 பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ 18 பிளான்ட்ஸ் வந்து $27. இது நல்ல டீல் தான் இது. இந்த டீல் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. லோவர்ஸோ இல்லை இங்கே எந்த ஸ்டோர்லேயோ, ஈவன் வந்து நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸில் நீங்கள் வந்து வாங்கினா கூட இந்த டீல் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இது ஒர்த் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் share, like and subscribe to my channel. Thank you all for watching. Bye.